ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து தாய் கிழவி படத்தோட மூவி ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ராதிகா நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், பாலசரவணன், அப்புறம் இளவரசி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. ஸோ படத்தோட டேரக்டர் வந்து சிவகுமார் முருகேசன். ஸோ இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ராதிகா வந்து பவுனுத்தாயின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 பசங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ 3 பசங்களாக வந்து சிங்கம்புலி, அருள்தாஸ், அதுக்கப்புறம் பாலசரவணன் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனே வந்து பவுனுத்தாய் அவங்க வீட்டில் இருந்து ஊருக்குள்ளே நடந்து வரும்போது, ஸோ ஒரு சின்ன பையன் வந்து தெரு ஃபுல்லாக வந்து பவுனுத்தாய் வராங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே ஓடுவான். இது கேட்டவுடனே வந்து ஊர் மக்கள்லாம் வந்து பயப்படுவாங்க. பவுனுத்தாய் வந்து ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து வட்டிக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஊர் ஃபுல்லாக வருவாங்க. இந்த ஊர் மக்களில் வந்து யாரெல்லாம் வட்டி கொடுக்க முடியலையோ அவங்களாம் வந்து என்ன ரீசன் சொல்கிறதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ பவுனுத்தாயோட பசங்க யாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. அது என்ன ரீசன்னா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புருஷன் வந்து இறந்துருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்க சொல்லி அந்த 3 பசங்களும் கேட்பாங்க. ஸோ சொத்தை வந்து நான் திருப்பி கொடுக்க முடியாது, அந்த சொத்து எல்லாமே நான் தான் சாகிற வரை அனுபவிப்பேன்னு வந்து பவுனுத்தாய் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து 3 பசங்களுமே வந்து அவங்கள பார்க்க வர மாட்டாங்க. ஸோ பவுனுத்தாயோட பையன் வந்து சிங்கம்புலி. ஸோ சிங்கம்புலி வந்து இந்த படத்தில் கமல் ஃபேனாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ கமலோட ஃபேஸ் வந்து நெஞ்சில் டேட்டு கொடுத்திருப்பாரு. ஸோ இவர் வந்து ரேடியோ செட்டு வாடகைக்கு விட்டு கடை வச்சுருப்பார். ஸோ ஊரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒரு ரேடியோ செட்டு போட்டு கமல் பாட்டு தான் அதில் ப்ளே பண்ணுவார். ஸோ ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து அங்கேயும் வந்து கமல் பாட்டை போடுவார். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒருத்தர் வந்து கமல் பாட்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவார். ஸோ கமல் பாட்டை நிறுத்திட்டு ரஜினி பாட்டை வந்து போடுங்கன்னு சொல்லுவார். ஸோ சிங்கம்புலி வந்து இதுக்கு நினைத்தாலே நிற்கும் படத்தில் ரஜினி கமல் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட பாட்டு போடுவாங்க. ஸோ மறுபடியும் கமலோட பாட்டு போடணும் டென்ஷன் ஆகி அவர் வந்து அடிக்க போயிடுவார் சிங்கம்புலியை. ஸோ ஃபங்க்ஷன் நடத்துகிற வந்து 2 பேரையும் சண்டே விலைக்கு விட்டுட்டு ஸோ ரஜினி கமல் பாட்டு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் சூர்யாவோட பாட்டை வந்து போட சொல்லுவார். ஸோ சூர்யா படம் பாட்டு போடுறதுக்கு வந்து ஏழாமறிவு பாட்டு வந்து சிங்கம்புலி போடுவார். ஸோ ஏழாமறியில் வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்து கமலோட பொண்ணோட பாட்டு போடுறான்னு சொல்லி அடிக்க போயிடுவாங்க. ஸோ இந்த காமெடி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அருள்தாஸ் வந்து ஆட்டோ டிரைவராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பாலசரவணன் வந்து ஒரு பூக்கடை வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு வந்து சரியாக பூ கட்ட தெரியாது. ஸோ பூ வந்து ரொம்ப கேப் விட்டு தான் கட்டுவார். சல்பேட்டை பரம்பரையில் நடித்த முத்துக்குமார் வந்து இதில் ஸோ இந்த படத்தில் வந்து ரேச்சலுக்கு ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். ஸோ அவரோட கேரக்டரும் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே 7 மணிக்கு காலையில் வந்து பொண்ணு தாய் அவங்க பெட்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து 7 மணி ஆகியுமே வந்து அவங்க கீழே வரமாட்டாங்க. ஸோ ரேச்சல் வந்து அவங்க பையனை அனுப்பிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து இப்போ ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்களுக்கு பொண்ணு தாய் வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு கை வந்து இழுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பேச முடியாமல் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த பையன் கத்திட்டு ஸோ சவுண்டு கொடுத்த உடனே வந்து ரேச்சலும் மேலே போயிடுவாங்க. அதேமாதிரி அந்த தெருவில் இருக்க மக்களுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்க போவாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கிராமத்து ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஒருத்தராக வந்து பவுன் தாயை வந்து பார்க்க வருவாங்க. ஸோ கடன் வாங்கினவங்களாம் வந்து இனிமேல் காசு கட்ட வேணான்ற வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இளவரசு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார், கோல்டு குமார்னு. ஸோ பவுனுத்தாய் இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத வந்து பார்க்குறதுக்கு வந்து இளவரசு வருவார். ஸோ பவுனுத்தாய் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவர் யார்ட்டையுமே பேசாமல் வெளில வந்து நிற்பார். ஸோ இளவரசு வந்து அவர் பைக் எடுத்து கிளம்பும்போது வந்து முனிஷ்காந்த் அந்த ஊருக்குள்ளே வந்து நம்ம இவரை பார்த்ததே இல்லை, ஆனால் பவுனுத்தாயை வந்து ஏன் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து இவருக்கு டவுட் வரும். ஸோ முனிஷ்காந்த் போயிட்டு அந்த கோல்டு குமார்கிட்ட வந்து பேச போவார். ஸோ அதுக்கு அவர் வந்து நேற்று தான் வந்து பவுனுத்தாய் 160 பவுன் தங்கம் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு போனதை சொல்லுவார். ஸோ இது நம்பின முனிஷ்காந்த் வந்து அவருக்கும் ஷேர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பவுனுத்தாயோட 3 பசங்ககிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்லுவார். ஸோ இந்த 3 பசங்க அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த் இவங்களாம் 160 பவுனை வந்து பங்கு போட்டு எல்லோரும் எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த பவுனுத்தாயை வச்சுருக்க 160 பவுனை வந்து இந்த 3 பசங்க அப்புறம் முனிஷ்காந்த் கண்டுபிடிச்சாங்களா, அப்புறம் வந்து பவுனுத்தாய்க்கு வந்து உடம்பு சரியாச்சான்றது தான் மீதி கதை. சரி, நடுவில் வந்து ஜார்ஜ் மரியன் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அது காமெடி சீன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கிராமத்தில் வந்து குடிகாரராக வந்து வெசக்குட்டான்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ அவர் வர காமெடி சீன்ஸுமே நல்லாயிருக்கும். ஸோ இன்டர்வல் சீனில் வந்து விஸ்வரூபம் படத்தில் வர டைட்டில் ட்ராக் யாரென்று தெரிகிறத வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீனுக்கும் அந்த டைட்டில் ட்ராக் வந்து ஆப்டாக இருக்கும். அந்த சீனும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பாலசரவணன் அப்புறம் முனிஷ்காந்த் வந்து ஒரு எமோஷனல் சீன் 2 நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் வந்து பவுனுத்தாய் அவங்க பொண்ணுங்க அப்புறம் மருமகளை வச்சு பேசுகிற ஒரு சீன் வரும். ஸோ பொண்ணுங்க யாரும் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸோ பொண்ணுங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த தாய்க்கிழவி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தாய்க்கிழவி படம் வந்து என்னென்னு நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் தாய்க்கிழவியோட மூவி ரிவ்யூ வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.